செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த 1 மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று உருவாகி உள்ளதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். தொகுதி எம்எல்ஏ ஈசிஆர் சரவணம் அவர்களிடம் புகார் அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இங்கு சில நாட்களாக குடிநீரில் துர்நாற்றம் வீசி அசுத்தமாக வருவதாக அதிகாரிகள் மற்றும் தொகுதி எம்எல்ஏ ஈசிஆர் சரவணம் அவர்களிடம் புகார் அளித்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆனால் தொகுதி எம்எல்ஏ அவர்களிடம் புகார் அளித்தும் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை எனவும் எம்எல்ஏ மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீடுகளுக்கு வரும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பல நபர்களுக்கு நோய் தொற்று உருவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் கூறியது, அரசு சார்பில் புதைக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களை ஆய்வு செய்த போது எந்த லீக்கேஜும் இல்லை. சில குடியிருப்பு வீடுகளில் அனுமதியின்றி குடியிருப்பு இணைப்பை எடுத்துள்ளனர். அந்த இணைப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கிறதா என ஆய்வு செய்து வருகிறோம். எங்களிடம் அனுமதி பெற்று இணைப்பு பெற்றிருந்தால் எங்களுக்கு எங்கு குழாய்கள் இருக்கிறது என்று தெரியும். அனுமதியின்றி வீடுகளில் குடிநீர் குழாய் இணைப்பு பெற்றதால் குழாய்களில் தேடுவது சிக்கலாக உள்ளது. விரைவில் இதை சரி செய்து விடுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். 1.5 மாசமா குடிநீரோட கழிவு நீரும் மிக்ஸ் ஆகி வருது. இது எல்லா இடத்துலையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கலெக்டர் ஆஃபீஸில் பண்ணியாச்சு. எம்எல்ஏ சரவணன் சாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. இது சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்லையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கேட்டால் இங்கே பைப் உடஞ்சிருக்கு, அங்கே உடஞ்சிருக்குன்னு சொல்லி எங்களை தட்டி கழிக்கிறாங்க. வேறு தண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன்றாங்களே தவிர இந்த 3 பில்டிங்கோட இன்சார்ஜ் கூட இங்கே பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு இந்த நாற்று தண்ணி வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? இது அந்த அதிகாரி வீட்டில் இது ஒத்துப்பாங்களா? புது எம்எல்ஏ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்தார். ஒரு 3 நாளில் ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு போனார். அவர் 10 நாள் ஆகுது. இது வரைக்குமே அந்த பிரச்சனை எங்களுக்கு தீரலை. தண்ணி பார்த்தீங்கன்னா காவா ஸ்மெல் அடிக்குது. இதனால் குழந்தைங்களுக்கு வயிட் ஸ்டொமக் பெயின், அதேமாதிரி ஸ்கின் டிசீஸ் வருது. ஸோ இது எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறதுனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்கியதை கேட்டோம்.